கொரோனா தொற்று குறித்து தேவையற்ற அச்சம் வேண்டாம். தமிழ்நாடு சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் வீடியோ வெளியிட்டு அறிவுறுத்தல். நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னையிலும் மழை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சாலைகளில் தேங்கிய மழை நீர், வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். சென்னையில் மோசமான வானிலை காரணமாக விமான சேவை பாதிப்பு. 16 விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. கர்நாடகாவின் 7 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. கர்நாடகா, ஆந்திரா மற்றும் அஸ்ஸாமில் கனமழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பூர் அருகே சாய் ஆலையில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஒப்புதல். சிவகங்கை அருகே கல்குவாரியில் பாறை சரிந்த விபத்தில் 5 தொழிலாளர்கள் உடல் நசுங்கி பலி. 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு. சிவகங்கை அருகே கல்குவாரியில் மண் சரிந்து 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை. அனைத்து இலவச மின்சார சலுகைகள் தொடரும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அனைத்து வகை மின் இணைப்புகளுக்கும் மின்சார கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சிறைகளில் சாதிய பாகுபாடு கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவு. சிறை விதிகளில் திருத்தம் செய்து ஆணை. அரக்கோணம் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச் செயல் மீதான பாலியல் புகார். புகாரில் அரசியல் பிரமுகரின் உதவியாளருக்கு இரையாக்க முயற்சித்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என காவல்துறை விளக்கம். காவல்துறை அறிக்கை உண்மைக்கு புறம்பானது என அரக்கோணம் மாணவி பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னுடைய புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் குமுதம் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டி. மதுரையில் சாமி ஆடி தலையில் விபூதி அடித்த போது 26 வயது பெண் உயிரிழப்பு. மதுரை கோட்டாட்சியர் ஷாலினி தலைமையில் விசாரணை. சென்னை ஜிஎஸ்டி சாலையில் லாரியை கடத்திய நபர் 10 கிலோமீட்டர் தூரம் லாரியில் தொங்கியபடியே உயிரை பணயம் வைத்து பிடித்த காவலர்.
செங்கல்பட்டில் லாரியை கடத்திச் சென்ற நபருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிப்பு. வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். வாக்கு வங்கியாக பார்க்காமல் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். திருமண வாழ்வு முடிவுக்கு வந்ததற்கு பணப்பிரச்சனை அல்ல, மூன்றாவது நபரே காரணம். நடிகர் ரவிமோகன் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து ஆர்த்தி நீண்ட அறிக்கை. ஆகாஷ் பாஸ்கரனின் தயாரிப்பு நிறுவனத்தின் விவரங்களை சேகரிக்கிறது அமலாக்கத்துறை. யார் யாருக்கு எவ்வளவு முன்பணம் கொடுத்திருக்கிறார் என்பது குறித்து தீவிர விசாரணை. நியோமேக்ஸ் கிளை நிறுவன சொத்துக்களை வழக்கில் இணைக்க உத்தரவிடக் கோரிய மனு. மோசடியில் இதுவரை 10% நிதி கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப தரவில்லை என்பது வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. கோவை மருதமலை அடிவாரத்தில் உடல் நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த பெண் யானை சிகிச்சை பலனின்றி பரிதாப பலி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நீர்நிலைகளில் கலக்க விடப்படும் சாயக்கழிவுகள். வாய்க்கால் வழியே செல்லும் நீர் மாதிரிகளை சேகரித்து மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஆய்வு. பாங்காக்கிலிருந்து திருச்சிக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்தி வந்த பயணி கைது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை. புதிய வக்ஃபு திருத்த சட்டத்தால் தாஜ்மஹால் கூட கைவிட்டு போகும் நிலை உள்ளது. மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதம். டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் சீனிவாசா கோவிந்தா பாடலை பயன்படுத்தியது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். பாடலுக்கான உரிமம் தங்களிடமே உள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் நோட்டீஸ். அட்டாரி வாகா எல்லையில் மீண்டும் கொடியிறக்க நிகழ்வு. சண்டை பதற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடங்கியது. பெங்களூரு மழை பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரிப்பு. முக்கிய சாலைகளில் வடிகாத நீரால் மக்கள் கடும் அவதி. மத்திய புலனாய்வு பிரிவு தலைவர் தபன்குமாரின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. 2வது முறையாக நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. தமிழகத்திலிருந்து சட்டவிரோதமாக கடத்த முயன்ற 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 25 சவரன் நகைகள் பறிமுதல். கோவையைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து கேரள காவல்துறை விசாரணை. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே பைக்கில் சென்றவர் மீது மரம் முறிந்து விழுந்து விபத்து. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் சிசிடிவி வெளியானது. இந்தியர்கள் விசா முடிந்தும் வெளியேறாவிட்டால் நாடு கடத்தப்படுவீர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு.
ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் போட்டிகள் நடைபெறும் இடங்கள் மாற்றம். கோல்கத்தாவில் நடைபெற இருந்த இறுதிப் போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்து அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் வருகிற 23ஆம் தேதி பெங்களூரு ஐதராபாத் அணிகள் மோதும் போட்டி பெங்களூரு மைதானத்தில் நடக்க இருந்த நிலையில் மழை காரணமாக லக்னோவிற்கு மாற்றம். மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் திரைப்படத்தின் 2வது பாடல் த சுகர் பேபி பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. ரேசர் சென்னாவுக்கு மரியாதை செலுத்திய ரேசர் அஜித் குமார். இணையத்தில் வைரலாகும் வீடியோ.